காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, 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 காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. கொடுத்த வாக்கு தத்துவம் கம்ப்ளீட்டா தந்திடுவாரே. கண்ணீர் ஜெபமெல்லாம் கழிப்பாக மாற்றிடுவாரே. இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். சொல்ல, இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியத்தை வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அப்படி சொல்ல. வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. புதிய ஆசிகளை பிரதிஷ்டை செய்து தந்திடுவாரே. வலது இடது பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. புதிய ஆசிகளை பிரதிஷ்டை செய்து தந்திடுவாரே. கடனே இல்லாம அள்ளி கொடுக்க வைத்திடுவாரே. இனி வெட்டம் இல்லாம தலை நிமிர செய்திடுவாரே. இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இயேசு ராஜா என ராஜாவா மாத்திடும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இயேசு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது பூரண நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம்.
முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. போனதால கவலையே இல்ல, செத்து நாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, செத்து நாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னவர் இப்பொழுது உனக்காக திறந்த வாசல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ந்து செல் தேவ பிள்ளையே, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாள்களை முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் இப்பொழுது நீ நன்றி சொல்லி துதிக்கும் பொழுதே அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி.
கிருபை என்னே அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான் அறுவடை காணாமல் பணிந்து போனவன் நான் பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான் அறுவடை காணாமல் பணிந்து போனவன் நான் தரிசான என்னை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான் வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான் தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான் வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான் அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே ஹல்லேலூயா உங்க கிருபை போதுமே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில முதல் வாரத்திலே நம்மளுடைய ஆராதனையை கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். நற்கருணை ஆராதனையாக இருக்கிறது. எல்லாரும் ஆயத்தத்தோடு இருங்க. இன்றைக்காக
எடுத்துக்கொண்ட வேத பாகம் லூக்கா 5வது அதிகாரம் 5 துவங்கிய 6 வரை. தலைப்பு உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். லூக்கா 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இரா முழுதும் சீமோன் பேதுரு அவர் மீன் பிடிக்கிறவர். அப்ப மீன் பிடிக்கும் பொழுது அந்த ராத்திரி அந்த படகுல உட்கார்ந்துதான் அவர் போதகம் பண்ணினார். ஏன் சீமோன் பேதுருவோட படகு தெரிந்து கொண்டார் என்றால், அவனுடைய கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் அந்த இரா முழுதும் அவன் என்ன கஷ்டப்பட்டு ஒரு வலையை போட்டு கூட ஒரு மீன் கூட அகப்படவில்லை. அவன் மனம் கசங்கி இருந்ததுனாலே தேவன் அவனுடைய படகை தான் கேட்டு அதில் தான் போதகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் 4வது வசனத்திலே. 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆண்டவர் அவனுடைய படகை கேட்கிறார். கேட்டு அதில் தான் போதகம் பண்றாரு. போதகம் பண்ணி அவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல ஆழத்திலே தள்ள சொல்றாரு. அப்பதான் பேதுரு சொல்றாரு, இரா முழுதும் நான் இந்த வலைகளை போட்டு ஒன்று கூட எனக்கு அகப்படவில்லை என்று அவன் கவலையோடு இயேசுவிடத்தில் சொல்லும் பொழுது, இயேசுவானவர் சொல்றாரு, பிரயாசப்பட்ட ஒன்று கூட அகப்படல ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்குள்ள, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இருந்தாலும் நீங்க சொல்ற அந்த வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். கீழ்படுகிறாரு. சரி, நம்ம ராம் முழுதும் நம்ம போட்டோம், வலை போட்டோம், ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிந்து அந்த வலையை போடுகிறேன் என்று சொல்லும் பொழுது, அதுல அவன் போட்ட பிறகு 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு பயந்து இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் தேவன் உங்கள் உள்ளங்களிலே இருக்கும் கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தும் அறிந்திருக்கிறவர். வலைகள் கிழிந்து போகும் அளவுக்கு சீமோனை ஆசீர்வதித்தார். இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நின்று கொண்டே இருக்கிறார். கண்டிப்பாக இந்த நாள்ல கூட உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீர்கள். மத்தேயு 14:14 வாசிக்கும் பொழுது, ஜனங்களை பார்த்து மனதுருகிய தேவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் போதகம் பண்ணும் பொழுதுதான் ஜனங்கள் பின்னால நிறைய பேர் 1000 கணக்கில் அங்க போய்கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம். பைபிள்ல அநேக வசனங்களை வாசிக்கலாம், ஜனங்கள் பின்தொடர்ந்தார்கள் என்று. ஆனால் அவர்கள் சாயங்காலம் ஆன பொழுது அவர்களுக்கு ஆகாரம் தேவைப்படுமே என்று சொல்லி மனதுருகிறாரு. ஜனங்களை பார்த்து மனதுருகி ஆகாரம் இருக்கிறதா என்று அந்த ஒரு சிறு பையனிடத்தில் 5 அப்பங்கள் 2 மீன்கள் தான் உண்டு, அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதிக்கிறார். அதை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தார். பாருங்க, 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டும் 5000 பேருக்கு அவர் உணவளித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்கள் மாத்திரம் என்று போட்டு இருக்கிறது. ஆனால் பெண்களை அவர் இன்னும் நம்ம கவுண்ட் பண்ணல, பிள்ளைகளையும் அவர் கவுண்ட் பண்ணல. அப்படின்னா எவ்வளவு பேருக்கு அவர் அந்த ஆகாரத்தை கொடுத்தார் என்று பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சின்ன காரியம் செய்கிறவர் அல்ல, பெரிய காரியம் செய்கிறவர். பெரிய பெரிய காரியம் செய்கிறவர் தான் தேவன். அவருக்கென்று பயந்திருக்கும் பொழுது, அவருக்கென்று கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம் செவி சாய்த்து நம் தேவைகளை ஆண்டவர் கண்டிப்பாக சந்திக்கிறார்.
அன்றாடம் உள்ள உணவுகள் தேவைகள் என்ன என்று தேவன் கண்டிப்பாக அவருக்கு தெரியும். இதில் பார்க்கும் பொழுது மத்தேயு 6வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும்போது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதும் இல்லை. உங்கள் பரமபிதாவால் பிழைப்பூட்டுகிறார். அதற்கு இந்த பட்சிகளுக்கு அனுதினம் ஆகாரம் பரமபிதாவாகிய தேவன் அந்த பட்சிகளுக்கு உணவு ஊட்டுகிறார் அல்லவா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த வார்த்தை நீங்க கவனிச்சு கேட்கணும். அவைகளை பார்க்கிலும், இந்த பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்மளை பார்த்து சொல்றார் ஆண்டவர், பட்சிகளுக்கே நான் உணவு கொடுக்கும் பொழுது நீங்க விசேஷித்தவர்கள். ஏனென்றால் நீங்க என்னுடைய பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகள் கவலைப்படும் பொழுதும், கண்ணீர் வடிக்கும் பொழுதும், பட்டினியா இருக்கும் பொழுதும், வேலை இல்லாத இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்கள் தேவைகளை கண்டிப்பாக சந்திப்பார். பிள்ளைகளை கவலைப்படாதிருங்கள். மனதுருகிற தேவன் ஜனங்களை பார்த்து உங்களையும் பார்த்து மனதுருகிற தேவனாக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் கண்ணீர்களை துடைத்துக் கொள்ளுங்கள். தேவனே பட்சிகளுக்கு கொடுக்கிற அந்த உணவை அவர் கொடுக்கும் பொழுது அனுதினமும் என்னுடைய தேவை கண்டிப்பாக அவர் சந்திப்பார் என்று உறுதியோடு இருங்கள். இன்று நம் மீதும் உலகத்தார் மீதும் அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது விசேஷித்த பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பெண்டமிக் டைம்ல, இந்த கோவிட் டைம்ல எத்தனை பேருக்கு வேலை இல்லாதபடிக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க தெரியுங்களா? எவ்வளவு கண்ணீருடன் இருக்கிறார்கள் குடும்பங்களிலே. பிரியமானவர்களே, மனம் கலங்க வேண்டாம். நீங்க விசேஷித்தமான ஜனங்கள் என்று சொல்றார். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிழைப்பூட்டுவார். கவலையை மறந்து தேவனை நோக்கி விசுவாசத்துடன் காத்திருங்கள். தேவன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. My beloved brothers and sisters, today is the Holy Communion. So that I would like to tell you all to prepare yourself for the Holy Communion. The message is today, Luke chapter 5, verse 5 and 6. We go through Luke chapter 5, verse 5 and 6. Today we see the title of the scripture is God provide your needs. God will provide your needs. So let us read Luke chapter 5. We read chapter 4, verse 4. Chapter 5, verse 4. When he finished speaking, he said to Simon, when he finished his speaking, he said to Simon, push the boat out further to the deep water, and you and your partner let down your net for the catch. See, Jesus knows that. That's why he's asking Simon's boat, to preach. He knows his condition. Today he was so upset and he was so down, but yet he wants to do something for Simon. That's why he said, Simon. He said, when we read chapter 5, verse 5, Jesus is asking, and Simon was telling, Master, Simon answered, we work so hard all night long and catch nothing.
See, that's why Jesus knows his heart. Master, we work very hard all night long. We got nothing. Jesus know your heart's feeling. How are you? Today's condition. That's why he said, push the boat. And we read, so that he said, when Peter is answering to the Lord Jesus Christ, we got nothing, we got. But if you say so, you see, when Jesus said, okay, push your boat into the sea, obey the Lord. You must first thing you obey the Lord. No matter what it is, you must obey. That's why he said, but if you say so, I will let down the nets. He let down the nets. When Jesus said, let down your net. And when we see chapter 5 verse 6, they let them down and caught such a large number of fish that the nets were about to break. So much uncountable, they caught the fish. When you are down during this COVID time, many of them lost their job, and many we will be worried in how I'm going to live, I'm going to run the family. I got no job, how to feed my children, my family. All this situation God knows, So do not worry. How Simon was blessed, you see, because he obeyed. He trusts the Lord Jesus Christ. When you said, Lord, I threw the net, he said. When you believe, you can see miracles happen in your life. So that my children, do not worry the daily things. Do not worry. When we read Matthew chapter 14, verse 14, Jesus got out of the boat, and when he saw the large crowd, his heart was filled with pity for them. You see, always the crowd, whenever Jesus was going, the crowd always followed Jesus Christ because they want to listen what Jesus is talking, preaching. So during the evening time, so Jesus was seeing these people and his heart filled pity for them. The time is going so that I must bless the children. So he said, is that anything? The food? And one boy was having 5 loaves of bread and 2 fishes. With the 5 loaves of bread, 2 fishes, God blessed, and he gave 5,000 people to eat. And only they counted men, They didn't count the woman and the children. So you see, God wants to bless means he bless abundantly those who are obey. Because our Lord is a compassion God. How you're going through daily life, he wants to bless you. He wants to bless you. Our Lord Jesus Christ is full of compassion, so that my children do not worry about why my life is like that and all that. The Lord knows your condition. And Matthew, chapter 14, verse 9, he ordered the people to make them sit down. And then he fed these people, 5,000 people, uncountable. The woman, they didn't count and the children didn't count. That means
More than that, God bless them. When Jesus wants to bless, it's uncomfortable. He's such a wonderful God. He's so compassionate for his children. When we read Matthew chapter 6, verse 26, here he says, look at the bird. They do not sow seed, gather, harvest. They are not sow the seed, gather the harvest. Yet your Father in heaven takes care of them. Jesus was mentioning daily, the birds are daily food. Our Lord Jesus Christ, the kingdom of heaven, the Lord was blessed the birds. What about you? And he says, the same chapter, Matthew chapter 6, verse 26, aren't you worth much more than the bird? He's asking me, you are so worth for me. Aren't you? You are worth much more than the bird because we are children of God. That's why He knows your condition. What are the trial, tribulation, the suffering you're going through. God understand. We are so worthy, we are so worthy to God. So do not start worrying. Don't worry. Things what you're doing for God. The small things, God says, I will bless more. He's not a God who do small things, He do bigger things in our life. He wants to bless me. He bless abundantly. His hand is like that. He's a blessing God. Such a wonderful God that we are worshipping and we are sharing about His word. And everything is glorified God. God is so much of compassion for people. Your Father in heaven knows that. So do not worry. Your Father in heaven, everything He knows in your life, what you're going through. Your requirement. What is your requirement? God knows. We are so worthy. We are so worthy, children of God. He make ourselves for God's image. See, His hand is a blessing hand. So that, my children, do not worry. God is always there to bless you. He always bless you. Whatever He said, believe in the Lord. Have faith in the Lord. That my Lord will provide my needs. He is such a wonderful God. Today He is going to bless you. So God provide you all your needs. Do not worry. Our Lord Jesus Christ is the Lord full of love. No human beings, but our Lord Jesus Christ is full of love. So that we are our children. God children, we are children of God. He loves us so much. He wants to bless you so much. He wants to bless you abundantly. So that receive today. Today you receive that blessing. May the good Lord bless today the scripture reading. Let us pray. Father who art in heaven, Lord, you say you will bless your children. Even though any situation they are going through, Lord, you are a God who always sees their heart, the trouble they are going, the worriness they are going. So that, Lord, you say, do not worry. I'm here with you. I will bless. As the scripture says, Lord, daily the bird, Heavenly Father is providing their needs. We are so worthy. We are so worthy.
to you, Lord, so that, Lord, you provide your children during this pandemic time, Lord. Those who don't have job, those who have their family, they always rely on you, Lord. So the Lord, bless them, Lord. Have compassion on them, Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. We want to praise you. We want to magnify you. You always proclaim your word, Lord. You are a God who always promised you will do things. That is what our faith, God. So that, Lord, bless your children. Thank you and praise be God. ஆண்டவர், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். மத்தேயு 5வது அதிகாரத்திலையா 4, 5, 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தேவனே, சீமோன் பேதுரு இரா முழுதும் அவன் பிரயாசப்பட்டு ஒரு மீன்கள் கூட அகப்படவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கும் பொழுது, தேவனே, நீ சொன்னீர் ஆழத்திற்கு தள்ள என்று. அவன் அந்த படகை தள்ளும் பொழுது அந்த நெட்டு கிழிந்து போகும் அளவுக்கு, ஆண்டவரே, மீன்களை கொடுத்த தேவன். ஆண்டவரே, ஒரு மனுஷன் அவனுடைய பாடுகளை, உபத்திரவங்களையும், அவனுடைய கவலைகளையும் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, நீ ஒருவரே, யாரும் இல்லப்பா, நீங்க ஒருவர் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும். ஆண்டவரே, என் தேவன் உள்ளத்தில் உள்ள காயங்கள், பாடுகள், கவலைகள், கண்ணீர்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் நீர் ஒருவரே. அப்படியாக பேதுருவை ஆசீர்வதித்தீர் அல்லவா? ஜனங்களை பார்த்து மனதுருகின தேவன். ஆண்டவரே, 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்த என் தேவன், நீ காத்து கொண்டே இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. அப்படியாக உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. இந்த நாள்ல கூட எவ்வளோ பேர் வேலை இல்லாம இருக்காங்க. ஆண்டவரே, குடும்பத்தோடு கூட கஷ்டத்தோடு நிலைமையில, ஆண்டவரை பரிதபித்து கொண்டு இருக்கும் பிள்ளைகள் அநேகம் உண்டப்பா. அவர்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க ராஜா, சந்திங்க ராஜா. ஒரு சிறு காரியம், ஆண்டவரே, சைமன் அவனுடைய படகை கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை, அவனை இப்படியாக ஆசீர்வதித்து எறியும்படிய ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி. நற்கரணை ஆராதனையில் கூட பிள்ளைகள் பங்கு பெறும் பொழுது, ஆண்டவரே, அப்பா, தயவாக இருக்கும். ஒருவருக்கொருவர் ஒப்புரவு ஆகி, ஆண்டவரே, உடைய பந்தியிலே சேர கிருபை கூறும். ஆண்டவரே, கிருபை கூறும். ஆண்டவரே, நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது கர்த்தருடைய பந்தி. அவரிடத்தில் வரும்பொழுது நம் பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒருமனப்பட்டு அவருடைய பந்தியிலே நாம் சேருவோமாக. பாருங்கள், அவர் தாமே காட்டிக் கொடுக்கும் பொழுது அதற்கு முன்பாக அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய பரிசுத்த இரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம்
நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். கர்த்தர் உங்களுக்கு எல்லோருக்கும் சமாதானம் கொடுப்பாராக. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாம் தரத்தில் நாயன் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாடை கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாடை கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. மரண வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் நொடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன்னாடை கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே,
சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.